அயலானும் வருது, எப்படி பார்க்குறீங்க? வரட்டும் அதுவும் நல்ல டேரக்டர். இல்லை நமக்கு எப்பவுமே நம்ம தலைவன் தான். மொத்த படிப்பு மொத்த கேப்டன் மில்லர் தானே சிஎம்க்கு போட போய் இந்த வாத்தி படம் இப்போ பார்த்தலாம். நான் சின்ன வயசுலேருந்து ஆடு வளர்த்துலேருந்து நான் எல்லாருமே தமிழ் சொன்ன பண்ணேன். அதை வந்து பெருசாக நம்ம இன்னமும் என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தலைவர் இன்னும் நல்லா நடிக்கணும். இதை விட புது புது கதைகள்லாம் நல்லா ஃபுல்லாக ஆக்ஷனாக அப்படி ஒரு மாதிரி செம்ம ஆக்ஷன். சூப்பர் பார்த்தேன். நான் இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து இந்த வாட்டி கப்பல் ஷூட் ஃபோட்டோ ஷூட் கொடுத்தாங்க. அடிச்சு தூக்குறது எங்கள் தலைவன் தனுஷ் மட்டும்தான் இருக்கும். போட்டியாக இருக்க மாட்டேன் பார்த்தா அப்படி தான் வந்தார் அவர். கில்லர் கேப்டன் மில்லர் தான். அவங்க ஃபேன்ஸ் போய் பார்ப்பாங்க, அவங்க ஃபேன்ஸ் இங்கேயும் வந்து பார்ப்பாங்க, நம்மளும் அங்கே போய் பார்ப்போம். அது மூவி வந்து நாங்கள் அப்படி கிடையாது. பட்ஜெட் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையானே கன்ஃபார்மாக சொல்ல தானே, இன்னும் ஆகாது, அதெல்லாம் கன்ஃபார்மாக ஆகாதுங்க. 2 படமே ஓடும். நான் வந்து அயலான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன், இவன் வந்து கேப்டன். ஃபர்ஸ்ட்ல நம்ம சண்டை வாங்கக்கூடாது, தனுஷ் சாரே சொல்லியிருக்காரு. எந்த படத்தை ஃபர்ஸ்ட் போவீங்க? ஃபஸ்ட்டு எதை டிக்கெட் கேட்குதோ அதுதான் பார்ப்போம். அதான் அதுவும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியான போட்டியாக அயலானும் வருது, எப்படி பார்க்குறீங்க? வரட்டும் அதுவும் நல்ல டேரக்டரோட படம் தான் வருது. நேற்று நாளைக்கு நல்ல டேரக்டர் வருது. ஸோ வரட்டும், நல்லா தானே இருக்கும். படம் நிறைய வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன ப்ரோ எப்படி கேட்டால் எப்படி? தலைவர் தான் ஃபஸ்ட்டு, கேப்டன் மில்லர் தான். போட்டியாக இருக்கும் நினைக்கிறீங்க? போட்டின்னு பார்க்கலாம் முதல்ல 2 பேரும் இல்லை ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் தானே இருக்கட்டும், நல்லது தான். ஆனால் வந்து தனுஷுக்கு போட்டியாக எஸ்கே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது நீங்கள் அப்படியும் கேட்குறீங்க இப்படியும் கேட்குறீங்க. பட் போட்டின்னு எடுத்துக்க முடியாது. தனுஷ் ஒரு டாப்பில் தான் போகுது. எஸ்கே நான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ்கேவோட ஒரு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சீனாக தான் இருக்காரு, செம்மையாக பேசினார், சூப்பராக இருந்துச்சு. புரியல. இல்லை நமக்கு எப்பவுமே நம்ம தலைவன் தான். மொத்த படிப்பு மொத்த பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை. இல்லை தலைவன் எப்பவுமே இல்லை இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், தென் அதை பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம அது வெளியே கூட பார்த்துக்கலாம்.